கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 12வது நாளில் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளுடைய கட்டுகள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை உணர ஆரம்பித்து விட்டது. பவுலும் சீலாவும் துதித்து ஜெபித்தார்கள். அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைந்து நொறுங்கினது, விடுதலை உண்டானது. தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் நீ உள்ளத்திலிருந்து துதிக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன் உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? தேவ ஜனமே, உன் போராட்டம் உன் துதியின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டது. உன் ஜபத்தின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டது. நீ தொடர்ச்சியாக செபிக்க 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 பரிசுத்த ஆவியானோர் அசைவாட ஆரம்பிப்பாரு. எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வருகிறதை நீ பார்ப்பாய். உன் வாழ்க்கையின் தரம் உயருகிறதை பார்ப்பாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறகுகள் உண்டாகி நீ மேலே எழும்புகிறதை நீ பார்ப்பாய். உன் வீட்டில் தடைப்பட்ட அநேக வாசல்கள் உன் வாழ்க்கையில் மாறுகிறதை உன் கண்கள் காணும். உன் இருதயம் சந்தோஷப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிப்போமா? அந்த பிரசனம் நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த தேவ ஆவியானுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? அந்த வெண்மையான ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மேல் இறங்கணும், உங்களை ரீசார்ஜ் ஆக்கணும், உங்களை பலப்படுத்தணும். தேவ ஜனமே, இந்த உலகத்தில் உள்ள ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு லேப்டாப்புக்கு சார்ஜ் தேவையாக இருக்குதுன்னா உன் உள்ளத்துக்கு சார்ஜ் தேவை. தேவ பிள்ளையே, உன் உள்ளான மனுஷனுக்கு ஒரு ரீசார்ஜ் தேவை. அந்த ரீசார்ஜுக்கு கிட்டத்தட்ட பல மணிக்கூர் ஜெபம் தேவைப்படுகிறது, பல மணிக்கூர் துதி தேவைப்படுகிறது. அந்த அந்தகாரங்களை அசைக்கிறதற்கு கீழ்ப்படிதல், ஜெபம், துதி, உபவாசம் இது எல்லாம் தேவைப்படுகிறது. இது எல்லாம் சேர்கிறதற்கு இந்த 100 நாளில் ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபம் மட்டும் இருந்தாலும் போராது. ஆவியானுடைய பிரசன்னம் வேணும், ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும். தேவ வார்த்தை நம்மளை நோக்கி வர வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் வர வேண்டும், ஆவியானவர் நம்மளோடு பேச வேண்டும், நாமும் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி எல்லாம் ஒன்னோடு ஒன்று கைகூடும் பொழுதுதான் அந்த அந்தகார சங்கிலிகள் நம்மளை விட்டு உடைகிறதை பார்க்க முடியும், நம் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறதை பார்க்க முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதற்கு முன்பதாக ஒரு வரி சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயானால் உன்னுடைய நிலைமை வேதனை உள்ளதாக மாறும். அந்த அந்தகார வல்லமைகள் உன்னை எதிர்க்கும், அந்த இருளின் ஆவிகள் உன்னை எதிர்க்கும். அதனால் தான் ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த அருமையான 12வது நாளில் தேவனுடைய அபிஷேகம் உங்க ஒவ்வொரு பேரையும் நிரப்பும். தேவன் நினைத்ததை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் இந்த அருமையான 12வது நாளில் உங்க ஆவியை ரீசார்ஜ் பண்ணி உங்க ஆத்மாவை பலப்படுத்தி உங்களை அந்த அந்தகாரத்துக்கு முன்பாக எழும்பி நிற்க பண்ணுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் எதிராளிகளுக்கு முன்பதாக, உங்க போராட்டங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல பந்தியை உருவாக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுகிறீங்க? உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? உங்க பிரச்சனைகளை சொல்லுகிறதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஆமென் அப்பா, என் உள்ளத்தை தருகிறேன். அருமையான தேவமே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன். நீர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு என்னை தாழ்த்துகிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க இந்த ஜெபத்தோடு இன்வால்வ் ஆகுங்க. உங்க கவலைகளை நினைச்சு கொண்டு இருக்காதீங்க. அந்த போராட்டத்தை மறந்து ஆராதிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் சங்கிலியினால் கட்டப்பட்டு இருந்ததை மறந்து ஆராதிச்சாங்க. ஆம் தேவ பிள்ளையே, நீ கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கட்டுகளை மறந்து, அந்த கட்டுகளில் இருந்து என்னை விடுதலையாக்க ஒரு தெய்வன் இருக்கிறாருன்னு நீ உணர ஆரம்பிக்கணும். நீ துதிக்க ஆரம்பிக்கணும். அந்த கட்டுகள் பெரியதா இல்ல உன் தேவன் பெரியவரா என்று நீதான் தீர்மானிக்கணும். உன் கட்டு ரொம்ப நாள் இருந்தாலும் உன் கட்டை காட்டிலும் உன் ஆண்டவர் தான் பெரியவர். வேதத்தில் 38 வருடமாக ஒரு சகோதரன் கட்டப்பட்டிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை தேடி சென்றாரு. தேவ பிள்ளையே, நீ எத்தனை நாள் கட்டப்பட்டிருக்கிற, எத்தனை மாசம் கட்டப்பட்டிருக்கிறதுலாம் ஆண்டோடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் ஒன்று கேட்கிறாரு, நீ 40 வருஷம் கட்டப்பட்டதுனால உன் ஆண்டவர் சின்னவராயிருவாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அதனால ஆண்டவர் சிறியவர் ஆனாரா? இல்ல தேவ ஜனமே, அந்த அந்தகார ஆவிகளை, அந்த பார்வோனின் ஆவிகளை அந்த நடுச்சமுத்திரத்தில் மூழ்கடித்து அவனுடைய
எல்லா ரதங்களையும் அதில் மூழ்கடித்த நம்ம ஆண்டவராகிய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் எத்தனை வருட கட்டுகளையும் பார்த்து கொண்டு அதிலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் ஒரு இரட்சகனை அனுப்பினது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எத்தனை வருடமாக கட்டப்பட்டிருந்தாலும் உன் கட்டு பெரியது அல்ல, உன் தேவன் தான் பெரியவர். நீ இருக்கிற கட்டுகளில் இருந்து அந்த கட்டை மறந்து, அந்த போராட்டத்தை மறந்து, தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார் என்று நீ உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து துதிக்க ஆரம்பி மகனே, துதிக்க ஆரம்பி மகளே. ஒரு அற்புதம் உனக்காக நடக்க போது, ஒரு அதிசயம் உனக்காக நடக்க போது. தேவனோடு உறவாட ஆரம்பிப்பாயா? அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு தேவனோடு இணைய ஆரம்பிப்பாயா? ஒரு பிரசன்னம் உன் வீடை நிரப்ப போது, உன் குடும்பத்தை நிரப்ப போது. நீ ஆயத்தப்படுகிறாயா? உன் வாயை திறந்து, ஆண்டவரே நான் துதிக்க போறேன்ப்பா, என் இருதய கவலையை மறக்க போது. நான் கமெண்ட்ஸ் எழுதி என் கவலையை தெரிவிக்கிறது நல்லதுதான், அதிலும் மேலானது இந்த கமெண்ட்ஸ் எழுதுற நேரம் கூட ஆண்டவர் அப்படியே பார்த்து, ஏசப்பா என் வாழ்க்கையில இறங்குங்கப்பா. அதுதான் அருமையானவர்களே மேலான விஷயம். நீங்க கமெண்ட்ஸ் எழுதும்போது உங்க கவலையை தான் தெரிவிக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து அந்த கவலைக்கு பரிகாரமாகிய பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படும் பொழுது, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எழுதுகிறது உத்தமம் கிடையாது. அதை காட்டிலும் ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ள வாருன்னு சொல்லுங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு தடவை ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டு அடுத்தது ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பிரச்சனைகளை எழுதிட்டு ஆண்டு சமூகத்தில் அந்த கமெண்ட்ஸ்ல எழுதிட்டு அவன் ஒரு தடவை எழுதுறீங்களா, திரும்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் தேவ ஆவியானவர் ஊட்டப்படுவாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதெய்வ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதெய்வ பிரசன்னமே. பலவீனன் நான் பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். குறை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். பலவீனன் நான் பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம். எத்தனை பேர் சொல்லுவீங்க குறை உள்ள நான், குறை உள்ள நான் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே அது போதும்பா. எங்களை நடத்துகிற அந்த பிரசன்னம் எங்களுக்கு போதும்பா. அன்னைக்கு மோசைக்கு முன்பதாக சென்றது போல எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக செல்லுங்கப்பா. லிக்காராபா சாந்தலரபா ஆமெனப்பா. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்தின் மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்தின் மன்னாவும் காடையும் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் நீங்க இல்லாம போனாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஒரு கூட்டச்சனம் சேர்ந்து சொல்லுவோமா? நீர்
வாரும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பரிசுத்த ஆவியானவருடைய உள்ள மகிழும். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவாரு. இத்தனை நூறுக்கணக்கான ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறாங்களே, ஒவ்வொரு இரவும் என்னை நோக்கி பார்க்கிறாங்களேன்னு உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுவாரு. ஓட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எஸ் போதுமே உள்ளமெல்லாம் வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் yesterday உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சு விட்டாரு. உங்க மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்பட ஆரம்பித்து விட்டாரு. உங்க குடும்பத்தில் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த 100 நாள் உங்களை ஒரு அக்னி பந்தாக, ஒரு அக்னி அம்பாக மாற்ற சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. எந்த போராட்டத்துல நீங்க இருந்தாலும் உங்க ஆவியை பலப்படுத்துவாரு. ஆவியினால் ஆகும், ஓ மாம்சத்தினால் அல்ல, மாம்ச சிந்தனையினால் முடியாதத கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பித்து விட்டார். ரிகாபா ஷதலா ரபா ஷதனா ரபா பாபா விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே. கண்ணீரோடு இருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இறங்குகிறார். உனக்கு விரோதமான அந்தகாரங்களை எரித்து சாம்பலாக்குறதை நான் பார்க்கிறேன். உன்னை சுத்திகரிக்கிறார் ஆவியானவர், உன்னை கழுவுகிறார். உன் வாழ்க்கையில உள்ள தேவையில்லாத விஷயங்களை சுட்டெரிக்கிறார். அந்த இருளின் ஆவிகள், அந்த பாவ வல்லமைகள், அந்த சாப வல்லமைகள் இப்பொழுது எரியப்பட்டு கொண்டிருக்கிறது, சுட்டெரிக்கப்படுகிறது. நீ சேர்ந்து ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய அக்னி உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என்னை நிரப்ப மட்டும் சொல்லிக்கொண்டே இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு யோசிக்காத. ஆவியானவர் உன்னை நிரப்பினார் என்றால் அற்புதங்கள் தானாய் நடக்கும். எல்லாம் இருந்தும் என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் ஓரா பாபா ஷகதரா பாபா நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில். எத்தனை பேர்
வாங்கப்பா, என் முன்னாடி செல்லுங்கப்பா. நீங்க போகிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க போனாதான் நான் உங்க பின்னாடி வருவேன்ப்பா. எத்தனையோ நாள் நான் தனிமையா போன ஆண்டவரே, இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க பிரசன்னம் இல்லாம நான் போவதில்லை ஆண்டவரே. ஒரு நிமிடம் கூட நீங்க என் முன்னாடி போகலன்னா நான் போக மாட்டேன்ப்பான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே உள்ளமெல்லாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நம்ம முன்னாடி சென்றார் என்றால் நமக்கு அற்புதம் தான். செங்கடல் விளக்கும், கோலியாத்து விழுவான், எரிகோ நிர்மூலமாகும், மரித்தது நடக்கும், மரித்தது உயிரடையும். ஒரு அருமையான ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் முன்னாடி போய் கொண்டிருந்தார். பின்னாடி இருந்து இந்த சகோதரி ரகசியமாய் வந்தாள். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். அவளுக்குள்ளாடி ஒரு பிரசன்னம் கடந்து சென்றது. ஆண்டவர் முன்னாடி சென்றார்னா உன் வாழ்க்கை மாறும். ஒரு குருடன் ஆண்டவரை பார்த்து கதறினான். ஆண்டவர் அந்த வழியா நடந்து அவனுக்கு முன்னாடி நடந்து சென்றார். அந்த நேரத்துல அவன் ஆண்டவரை பார்த்து கதறினான். அவன் வாழ்க்கை மாறினது. மண்ணும் காடையும் தண்ணீரும் புரண்டு ஓடினானோ, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும். என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே ஓரபாபா ஷகதரபா உள்ளமெல்லாம். உம்மை வாஞ்சி ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும் என்றால், தேவ பிள்ளையே உன்னை தடுப்பவன் யார்? உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? தேவ பிரசன்னம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். நீ அதை பின்தொடர்ந்தால் மட்டும் போதும். நீ எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க மறக்கிறாயோ, ஆமென், நீ எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மறக்கிறாயோ, அந்த நேரம் தான் உனக்கு ஆபத்தை தவிர, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறார் நீ கவனித்தாய் என்றால், உனக்கு முன்பாக ஆண்டவர் போகிறதை நீ பார்ப்ப. மூடப்பட்ட வாசல்கள் திறக்கிறத நீ பார்ப்ப. இந்த நாட்கள்ல ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பதாக செல்லுமாப்பா, கோணலான வைகளை செவ்வையாக்கும் அப்பான்னு. நீங்க எதெல்லாம் இந்த 100 நாள்ல ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த 100 நாட்களுக்கு பிறகு அப்படியே ஒவ்வொன்றாக தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வரி வரியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதை நீங்க அப்படியே மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏதோ நான் சும்மா சொல்லல அருமையானவர்களே, என் வாழ்க்கையில கடந்த 5 வருடங்களாக இந்த 100 நாள் ஜெபத்தை ஏறெடுத்து ஆமென் அதை கடைபிடித்து அதில் உள்ள நன்மைகளை அனுபவிச்சு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் ஒவ்வொரு 100 நாள் ஜெபத்துக்கு பின்னாடியும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அருமையான உறவையும் தேவன் வல்லமையாக பலப்படுத்தி இருக்கிறார். அநேக ஆயிரங்களுக்கு பயன்பட வைத்து இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ரூமுக்குள்ள அடைந்து போய் இருக்கலாம். ஒரு குட்டியான பிசினஸ்ல நீங்க மூடப்பட்டு இருக்கலாம். வேலையே இல்லாம ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம். உங்க நிலைமை மாறப்போகிறது. உங்க நிலைமை மாறப்போகிறது. உங்களை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறாரு. ஆமென். குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்வாதாரத்துல ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. உங்க குடும்பத்துல சிலர் வெளிநாடுகளுக்கு செல்லுகிறாங்க. உங்க குடும்பத்துல சிலர் வெளிநாட்டு பயணங்களை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சிலருடைய திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். சிலருடைய கற்பத்தின் கனியை
தனியை ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். சிலர் மேல அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. சிலருடைய வியாதியின் கட்டுகள் மாறுகிறது. சிலருடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு தாயாரை ஆண்டவர் காட்டுகிறார். தாயாரை கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறார். உனக்கு நீடித்த நாட்களை தந்து நீ திறப்புல நின்று ஜெபிக்க கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அருமையான தாயாரே, உங்கள் ஜெப அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் மூலமாக பலர் தொடப்பட வேண்டும். தேவ ஜனங்களே, உங்களை ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டு ஆசீர்வதித்தார் என்றால் நீங்கள் தேசத்துக்காக ஜெபியுங்கள். யுத்தங்களை ஓய பண்ண ஜெபியுங்கள். போராட்டங்கள் மாற ஜெபியுங்கள். இந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனால் இந்த ஜெபம் முடிந்த பிறகு கர்த்தர் உங்களை எதற்காக அபிஷேகித்தாரோ அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்துங்கள். இரவெல்லாம் ஆண்டு சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. 100 நாள் ஜெபம் சொல்லுகிறது 1 மணிக்கூர் மட்டும் அல்ல தேவ பிள்ளையே, பல மணிக்கூர் நீ ஆண்டு சமூகத்தில் செலவழிப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக பயங்கரமாக கிரியை செய்வார். மனுஷர்கள் உங்கள் வாழ்க்கையை மிதித்தார்கள், உடைத்தார்கள். சில மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்டது. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுகிறார். நீ மண்ணான மனிதன் என்று தெரிந்தும், நீ மண்ணான மனுஷி என்று தெரிந்தும் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உன்கிட்ட இருந்து திருடப்பட்ட செலதை, உன்கிட்ட பிடுங்கி எடுத்துட்டு போன செலதை கர்த்தர் உனக்காக திரும்பி தர சித்தமாய் இருக்கிறார். உன் ஆசீர்வாதத்தை அநேகர் பறித்து கொள்ளலாம் நினைச்சாங்க. ஆனா ஆவியானவர் இந்த 100 நாள் ஜெபத்துல உன்னை திருட வந்த ஆவிகள், உன் குடும்பத்துல சிலதை திருடணும்னு வந்த ஆவிகள், உன் பிள்ளைகளை திருடணும்னு வந்த ஆவிகள், உன் குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை திருடணும்னு வந்த ஆவிகள், வருமானத்தை திருடணும்னு வந்த ஆவிகள், ஆரோக்கியத்தை திருடணும்னு வந்த ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுகிறத அன்று தரிசனத்துல காட்டுகிறார். தேவ ஜனமே, நீ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆமேன்னு சொல்லணும். நீ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். தேவ ஜனங்களே, நீங்க ஆமேன் என்று சொல்லும் பொழுது, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது, நீங்க இயேசு ரத்தம் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக, அவன் இங்கிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை அது உங்களுக்குள்ளாக கடந்து செல்லும். தேவ ஜனமே, ஒரு வித்து மண்ணுக்கு மேல கடக்கிறதுனால அது பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஒரு வித்தை எடுத்து உன் வீட்டினுடைய செல்ஃப்ல வைக்கிறதுனாலையும் அது வளர போறது கிடையாது. ஒரு வித்தை எடுத்து ஒரு பக்கெட்ல வச்சு 2 வருஷம் மூடி வைக்கிறதுனாலையும் அது வளர போகிறது கிடையாது. தேவ ஜனமே, உன்கிட்ட 1000 வித்து இருந்தும் 1000மும் ஒரு கூடைக்குள்ளாக, ஒரு சாக்குக்குள்ளாக உன் வீட்டினுடைய செல்ஃபுக்கு மேலே இருக்கும் என்றால் அந்த வித்துகள் செத்து போகும். இல்லை என்றால் அந்த வித்துகள் வளராமல் போகும். தேவ ஜனமே, இன்னைக்கு உன் கையில ஒரு வித்து இருந்தாலும் அதை ஒரு மண்ணை தோண்டி புதைக்கணும். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு 1000 தீர்க்க தரிசனம் தந்தும் அதை நீ இருதயத்துக்குள்ள வைத்து ஜெபிக்காமல் இருந்தால் அது ஒன்று கூட வளராது. இருதயமாகிய நல்ல நிலத்துல அந்த சொல்லப்பட்ட வார்த்தை உள்ள போகணும்னா நீ மனதார சோத்திரம் பண்ணணும். இந்த நேரத்தில் நீ கமெண்ட் எழுதிக்கிட்டு இருந்தால் உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. உன் சிந்தனையை சிதற விடாத. தெய்வ ஜனமே, இந்த 1 மணிக்கூறாது நீ சிந்தனையை சிதற விடாம கண்ணை மூடி, முட்டு போட முடிந்தவங்க முட்டு போட்டு, நடந்து ஜெபிக்கிறவங்க நடந்து ஜெபித்து, நான் பலவீனமா இருக்கிற சகோதரா, என்னால எழும்ப முடியல, படுத்துக்கொண்டே கேளுங்க. நீங்க இருக்கிற பிரகாரமா கேளுங்க. பாஸ்டர், நான்லாம் ஆண்டவருடைய வசனமே கேட்க மாட்டேன், நான் சினிமா தான் பார்ப்பேன், ஆனா ஏதோ விதத்துல வசனத்தை கேட்கிறேன், நான் படுத்து தான் கேட்பேன். கவலையே இல்லை சிஸ்டர், கவலையே இல்லை பிரதர். நீங்க சினிமா பார்த்து கொண்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து. நீங்க படுத்து கொண்டு நாள் வசனத்தை கேளுங்க. ஆனா ஜெபிக்க திராணி உள்ளவங்க, முட்டு போட்டு ஜெபிக்க பழகணவங்க, கைத்தட்டி ஆராதிக்க பழகணவங்க, நீங்க சும்மா கமெண்ட் எழுதக்கூடாது. தெய்வ பிள்ளையே, ஒரு கமெண்டை வேணா எழுதிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த 1 hour உங்க கண்ணை மூடணும். நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல ஏறணும். எப்படி எலியா வந்து ஒரு அருமையான அக்னி குதிரையில ஏறி பறந்தது போல நீ முட்டை மடக்கும் பொழுது உன்னை ஒரு அக்னி குதிரை தூக்கிட்டு போகணும். உனக்காக ஆவிக்குரிய மண்டலம் திறக்கணும். நீ பரலோக கேட்டுக்கு முன்னாடி நிற்கணும். அந்த தூதர்கள் உனக்காக இறங்கணும். ஒரு தூதன் இறங்கி உனக்காக யுத்தம் பண்ணணும். ஒரு யானி உனக்காக இறங்கணும். யாக்கோபு அன்னைக்கு யானியை தரிசித்தது போல ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தரணும். அந்த யாக்கோபு அந்த இரவு ஜெபத்துல ஆண்டவரோடு மல்யுத்தம் பண்ணது போல நீ ஒரு மணிக்கூர் நீ ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உன் வாழ்க்கை மாற எத்தன் என்ற யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறதற்கு அந்த அருமையான ஒரு இரவு அவனுக்கு உதவினது போல, அந்த எத்தன் என்ற பட்டம் அவனை விட்டு போனது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 1 மணிக்கூர் நீ போராடு மகனே, நீ போராடு மகளே. உன் வலது பக்கத்துல கர்த்தர் நிற்பாரு.
உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. ஒரு ஆவியானுடைய அக்கினி இறங்குறத பார்க்கிறேன். சிஸ்டர் கமலா, உங்க மேல அக்கினி இறங்குது. சிஸ்டர் கமலா, கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்புகிறது, உங்க வாயை நிரப்புகிறது. லியாந்தலரபா சந்தலரபா சைஜு லீபா ராகா தாலா ராபா, உங்க மேல அக்கினி இறங்குகிறது. சைஜுன்னு சொல்லுகிற சகோதரன் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை உடைய ஒரு சகோதரன் உண்டு, ஒரு சகோதரன் உண்டு. லீகா ராபா ஷாகா தனா லீகா ராபா சந்தா லராபா லேப்ரோஹோசி அந்தல ரபா. உன் குடும்பத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆனா ஏதோ ஒரு ஃபினிஷிங்ல உனக்கு ஒரு ஹார்ட்னு ஒரு பேர் இருக்குது. கர்த்தர் உன்னை தொடுகிறாரு. லீகா ராபா லில்லி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தல ரபா ஷைன், கர்த்தர் உங்களை தொடுகிறார். லீபா ராபோ சியாந்தல ரபோசியா. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி என்னுடைய பேரை கர்த்தர் கூப்பிட மாட்டாரா என்று கண்ணீரோடு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டார். தேவ ஜனங்களே, உங்க கமாண்டை பார்த்தா என்னால ஜெபிக்க முடியாது. கமாண்டை பார்த்து ஜெபிக்கிற ஒரு செக்ஷன் உண்டு. ஆனா இந்த நாட்கள்ல, இந்த 100 நாட்கள்லயும் உங்க கமாண்டை நாங்கள் ஜெபம் முடிந்த பிறகுதான் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த லைவ் செக்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் எந்த பேரெல்லாம் காட்டுகிறாரோ அது எல்லாம் கமாண்டை பார்க்காமலே கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அநேக சகோதரிகளுடைய பேர் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆமென். கடந்த நாட்கள்ல கவிதான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, நிர்மலான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, சௌமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ஆமென், அநேகர் பேரை கர்த்தர் கூப்பிட்டார். சுரேஷ், இப்படிப்பட்ட பல பேர்கள் ஆண்டவர் காண்பித்தது எல்லாம் நான் கமாண்டை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய பெயர்களை பார்க்க முடிந்தது. தேவ பிள்ளைகளே, அதனால அந்த 1 மணிக்கு ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை கூப்பிடும் பொழுது அந்த நேரம் தான் நீங்க போய் சாப்பிட போவீங்க. கர்த்தர் உங்களை கூப்பிடும் பொழுதுதான் நீங்க பாத்ரூம்குள்ள இருப்பீங்க. நீங்க கர்த்தர் கூப்பிடும் பொழுதுதான் வெளியே யாரோ வந்திருக்கான்னு போவீங்க. ஆமென். நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஃபோன் கால் வரும். தேவ பிள்ளையே, இந்த 1 மணிக்குறோம் உன்னை எந்த விதத்திலையும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் உனக்கு எந்த நொடியில கூட விடுதலையை கொடுக்கலாம். அந்த விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளையே, ஏதோ விதத்துல சாத்தான் உன்னை தடுக்க முயற்சி பண்ணுவான். அதனாலதான் நீ முட்டு போட்டு ஜெபிக்கணும். நீ உட்கார்ந்து ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம். இல்ல என்னால முடியல, அப்ப படுத்திருந்தா அந்த ஜெபி. ஏதோ விதத்துல இந்த வீடியோவை கேட்டு நீ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோத்திரம் பண்ணு. உன் கண்களை மூடணும். நீ வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு தான் ஆண்டோடைய ஆசை. நீ வேற ஏதாவது காரியத்தை செய்யும் பொழுது தேவ பிரசன்னம் உன் மேல இறங்காம உன் கவனம் செதறும். தேவனுடைய ஆவியானவர் உன் மேல இறங்குறத உன்னால உணர முடியாது. லீகா ரபோசியா, சிலருடைய கட்டுகள் அவுழ்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். உங்க கையின் பிரயாச கட்டுகள் அவுழ்கிறது, உங்க வருமான தடைகள் அவுழ்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். தேவ பிள்ளையே, அந்த வருமானத்தை தடை பண்ணி உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண அந்தகார ஆவிகள் வருகிற நாட்கள்ல அது அவிழ்க்கப்படுகிறத நீ பார்ப்ப. தேவ பிள்ளையே, இந்த 100 நாள் ஜெபத்துல உன் நெடுநாள் கட்டு உடையும், நெடுநாள் போராட்டம் உடையும். 18 வருஷம் போராட்டம் உடையும், 20 வருஷம் போராட்டம் உடையும், 40 வருஷம் போராட்டம் உடையும். ஏன்னா அது தேவ ஆவியானுடைய சத்தம். தேவ ஆவியானுடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது, உன் குடும்பத்தை நோக்கி வருகிறது. எதெல்லாம் பலவீனமா இருக்குதோ கர்த்தருடைய ஆவியானவர் அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிஸ்டர் ரோசி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். சிஸ்டர் மேரி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். லீகா ரபா ஷகதனா ரபா ஷாலினின்னு சொல்லுகிற ஒரு சிஸ்டரை கர்த்தர் தொடுகிறார். லியாந்தல ரபோசியா, அந்த அருண் சொல்லக்கூடிய சகோதரனை அன்றைய ஆண்டவர் காட்டினார். என்ன நோக்கம் வச்சிருக்காரு எனக்கு தெரியல. அருண் சகோதரனே, கர்த்தர் உங்க குடும்பத்துல பலத்த கிரியை செய்ய போகிறாரு. ஒரு டாக்டரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை தொடுகிறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள அநேக போராட்டம் ரீகாபா ராகாபா ராகாபா பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் உங்களை தொடுகிறது சகோதரி. ரீகாபா ராகாபா ராகாதா நாகாபா அல்கராசி அண்டலரபா அலல் தெரேசி அண்டலரபா லீகா ராபா நிர்மல் சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். லீகாபா ராகாபா தனரபா உங்க குடும்பத்தை தொடுகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி அருமையாக பயன்படுத்துவார். தேசத்துல கொண்டு போவாரு, உங்களை பலப்படுத்துவாரு, உங்களை ஏற்ற இடத்துல கொண்டு போய் நிலை நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய கட்டப்பட்ட நேரம் முடியுது, உங்களுடைய கட்டுகளின் நாட்கள் முடிகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவ பிள்ளையே, ஒரு ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையை குறித்து நீ ரொம்ப கவலையா இருக்கியோ அது குறித்து ஆண்டவர் கவலையா இருக்க மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் எந்த விஷயத்தை குறித்து பாரம் எடுப்பார் என்றால், அவர் சமூகத்துல வைக்கப்பட்ட பாரம்
பாரத்தை மட்டும்தான் அவர் எடுப்பார். அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா என்ன? ஆண்டு சமூகத்தில் நீங்க பாரத்தை இறக்கி வைக்கணும். தேவ பிரசன்னத்தில் இறக்கி வச்சுட்டு துதிக்கணும். அந்த பிரச்சனையை நீங்க வைத்துட்டு துதிக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்க முடியாது. அதை இறக்கி வைத்துட்டு துதிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அந்த போராட்டம் தானா உடைகிறதை நீங்க பார்ப்பீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிங்க. தேவன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீர் வாரும் அப்பா, எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்கப்பான்னு இந்த 100 நாள் ஜெபத்துல கேளுங்க. வேற எதையும் சிந்திக்காதீங்க. உங்க சிந்தனையை சிதற விடாதீங்க. எந்த காரியத்துக்கும் சிதற விடாதீங்க. தேவ பிரசன்னம் இறங்கி உங்களை கட்டவிழ்க்கும் போது பல செல்போன் கால் வரலாம், வாட்ஸ்அப் கால் வரலாம், போட்டிம்ஸ் கால் வரலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்படியெல்லாம் பல ரீதியில் டிஸ்டர்ப் வரும். அநேகருடைய கட்டுகள் உடையும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட அநேக போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். தேவையில்லாத நபர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரம் தான் பிள்ளைகள் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் முன்பதாகவே ஆயத்தமாகி எல்லா காரியத்தையும் கிரமமாய் முடித்துட்டு இந்த 1 hour கண்ணை மூடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை ஒரு அக்கினி குதிரை தூக்கிட்டு போகிறது போல நீங்கள் உணர்வீங்க. தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படும். தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்த ரகசியங்களை மொத்தம் எழுதுவார், உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்களும் ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்வீங்க, அதை எழுதி கொள்வீங்க, வாழ்க்கையில் உபயோகப்படுத்துவீங்க. உங்களை போல அசாத்தியமான ஒரு நபரை ஆமீன் சத்துருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களை அபிஷேகப்படுத்துவார். எப்படி எலியா ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தானோ, எப்படி எஸ்தர் ஒரு அந்தகார ஆவிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து ஆமானை தூக்கு மரத்தில் போட்டாலோ, எப்படி யாகேல் வந்து சிசராவின் தலையை கூடார ஆணையினால் நிறுவனமாக்கி எதிரியின் கூடாரத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாலோ, தேவன் சொல்லுகிறார், இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆவியில பலப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், தீர்க்க தரிசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒரு பலத்த அபிஷேகத்திற்கு கீழாக 100 நாட்கள் அபிஷேக சத்தத்தில் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், அபிஷேக மலையில் நனைந்து கொண்டிருக்கிற நீங்கள், அசாத்தியமான ஆமீன் சிம்ம சொப்பனமான ஒரு மனிதனாக சத்ருவின் ராஜ்யத்திற்கு கர்த்தர் உங்களை நிப்பாட்ட போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசித்து ஒரு ஆமீன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு அந்நிய பாஷையை பேசுவீங்க? எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி ஆராதிப்பீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல போவாங்க, உயர்ந்த இடத்துல போவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். உங்களை நோக்கி உயர்வுகள் வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய உயர்வுகள் வருகிறது. பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து நன்மையான விஷயங்கள் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையமாக பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டை சுற்றிலும் எந்த அந்தகார ஆவிகளும் உங்க குடும்பத்தை தொடாதபடி, உங்க குடும்பத்தை தீண்டாதபடி ஒரு அக்கினி வளையமாக அவன் ஒரு அக்கினி உங்களை சுற்றிலும் வருகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். ஒரு வட்டமான அக்கினி உங்க குடும்பத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வட்டமான அக்கினி லேயர், ஒரு அக்கினி சர்க்கிள், ஒரு அக்கினி வட்டம் உங்கள் குடும்பத்தை சுற்றி வருகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினி வளையத்தை உண்டாக்குகிறதை நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, இத்தனை நாள் உன்னை மீறி அந்தகாரம் தாக்கி கொண்டிருந்தது, உன்னை தடுத்து கொண்டிருந்தது. இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் ஒரு லைனை போட்டு விடுறாரு. அந்த லைனை தாண்டி எந்த அந்தகாரம் உன்னை தொடாது. ஆனால் அந்த லைனை விட்டு நீ வெளியே போயிடாத. அந்த லைனுக்குள்ள உன்னை காத்துக்கொள். தாழ்மையினால் உன்னை காத்துக்கொள், ஜபத்தினால் உன்னை காத்துக்கொள், உபவாசத்தினால் உன்னை காத்துக்கொள், ஆண்டவரோடு உள்ள உறவினால் உன்னை காத்துக்கொள், ஆண்டவருடைய சத்தத்தினால் உன்னை காத்துக்கொள் என்று ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் மறுபடியும் உன் குடும்பத்தின் மேல் அசைவாட போகிறாரு. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தில் கை வைத்து, வியாதி உள்ள பகுதிகளில் கை வைத்து, ஆண்டவரை அசைவாடும், ஆண்டவரை அசைவாடுன்னு மட்டும் சொல்லுங்க. தேவ ஆவியானவர் அசைவாட போகிறாரு. தேவ ஆவியானவர் அசைவாட போகிறாரு. ஹல்லேலூயா. நீர் வாரும், என்னுடன் வாரும், விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே உங்களை அணைத்துக் கொள்றாரு. ஒரு
அன்புக்குள்ள ஓடி வாங்க. அற்புதம் நடக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. அன்புக்குள்ள வாங்க, அற்புதம் நடக்கும். அவருடைய செட்டை நிலையில வாங்க, அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கலன்னு யோசித்து ஆண்டவரை கைவிட்டுறாதீங்க. தேவ பிரசனத்தை விட்டுறாதீங்க. ஓடி வாங்க. ஆண்டவங்களை அணைச்சிக்கிறாரு. அவருடைய அன்பை உணர்ந்தீங்கன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் தரிசனத்தை காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தை காட்டுகிறார். தேவ பிள்ளையை நீ ஓடி வந்த நான் என்ன தெரியுமா நடக்குது? நீ உன் பிரச்சனையை தானே காமிச்சு கொண்டு இருக்கிற. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்க, இந்த பிரச்சனையை மாத்துங்க. ஆண்டு சொல்றார், அந்த பிரச்சனையை குறித்து உரி பண்ணாத, நீ ஓடி வா. ஓடி வரும்பொழுது ஒரு சகோதரன் அப்படி ஓடி வந்து அப்பா கிட்ட அணைக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்குறேன். அந்த தரிசனத்தில் என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆண்டவராகி அப்பா கிட்ட ஓடி வரும் பொழுது அவர் உங்களை அணைச்சு கொள்கிறார். இது ஒரு அருமையான நாட்கள். எத்தனை பாவக்கட்டில் இருந்தாலும், எத்தனை பின்மாற்றத்தில் இருந்தாலும் நீங்கள் ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களை அணைக்கிறத ஆண்டவர் காட்டுறார். உங்களை செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். உங்களை செல்ல மகனாக ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன தெரியுமா செஞ்சார்? அந்த தரிசனத்தில் நான் பார்க்குறேன், ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அந்த அப்பா கிட்ட அணைக்கும் பொழுது அந்த அப்பா அவன் முதுகில் மாட்டி இருக்கிற சில அம்புகள், சில அக்னி ஆஸ்திரங்கள் அவன் முதுகில் இருக்கிறத பிட்டிங்கி எரிகிறத ஆண்டவர் காட்டுகிறார். நீ யோசிக்கிற இந்த பிரச்சனையை மாற்றுங்கன்னு தானே நீ கவலைப்பட்ட. அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர்கிட்ட நீ ஓடி வரணும். நீ யோசிக்கிற நான் ஜெபிக்க தானே செய்கிறேன். தேவ பிள்ளையே, நீ அன்புல உறவாடினாயா? ஆண்டவரோடு அன்பா பேசினாயா? ஆண்டவரோடு நீ அன்பா உறவாடினாயா? ஒரு ஆளை நீ நேசிச்சனா அதிகாலையிலே எழும்பி அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு நீ பார்ப்பேன். உனக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா நீ மிட் நைட்டில் கூட எழும்பி அக்கௌண்ட்டில் சம்பளம் வந்துட்டான்னு பார்ப்பேன். ஏன் எவ்வளோ ஆசையாக இருக்க, எவ்வளோ நேசமாக இருக்க. இதே போல் அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரை தேடுகிறாயா? உன்னால் முடியல அல்லவா? ஏன்னா உனக்குள்ள பாசம் குறைஞ்சிருக்கு. ஏசப்பா மேலே உள்ள பாசம் உனக்கு குறைஞ்சிருக்கு. ஆண்டு சொல்கிறாரு, அதுதான் ஆபத்து. அந்த பாசம் இன்னைக்கு கூட போகுது. நீங்கள் ஓடி வருவீங்களா? எத்தனை பேர் அப்பாவுடைய அன்புட்ட ஓடி வாரீங்க? ஓடி வாங்க தேவ பிள்ளைகளே. பிரேயர் டைம் குடும்பத்தாரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, அருமையான தம்பியே, தங்காயே, அவன் ஓடி வா பாப்பா. ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு ஓடி வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறதற்கு, கர்த்தர் உன்னை அணைக்கிறதற்கு ஒரு புதிய வஸ்திரத்தோடு உனக்காக காத்திருக்கிறார். புதிய மோதிரத்தோடு காத்திருக்கிறார். புதிய ஆசீர்வாதத்தோடு காத்திருக்கிறார். புதிய அபிஷேகத்தோடு காத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எல்லாம் மறந்துட்டு நான் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன், எல்லாம் மறந்துட்டு நான் ஆண்டவர் உயர்த்த போகிறேன்னு சொல்றவங்க மட்டும் எல்லா கவலையும் தூர தூக்கி வீசிட்டு, என் அப்பா எல்லாம் பார்த்துக்கிடுவாரு, என் ஏசப்பா எனக்காக ஏதாகிலும் செய்வாரு. என் வாழ்க்கையில் ஒரு கவலை நடக்குதுன்னா அது ஏசப்பாவுக்கு தெரியாம நடக்காது. என் வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் இருக்குதுன்னா ஏசப்பா அதை அனுமதிச்சிருக்கிறாரு, இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வருவாருன்னு விசுவாசத்தோடு அந்த கவலையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க கவலையை மறக்கும் பொழுது கர்த்தர் சமூகத்துல பாரத்தை வைக்கிறீங்க. எந்த பாரத்தை கர்த்தர் சமூகத்துல வைக்கிறீங்களோ அதை கர்த்தர் சுமப்பாரு. கர்த்தர் சமூகத்துல வைக்கப்படாத பாரத்தை கர்த்தரால தூக்க முடியாது. தேவ பிள்ளையே, நீ ஆண்டு சமூகத்துல உன் பாரத்தை கொடுக்கலனா அவர் எப்படி அதை சுமக்க முடியும்? ஆண்டு சமூகத்துல கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன? நீ சந்தோஷமா இருப்ப, நீ சிரிப்ப, நீ மனமகிழ்ச்சியா இருப்ப. அதை தான் ஆண்டு செய்ய சொல்றாரு. உனக்காக ஆண்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ உன் பாரத்தை கொடுக்க மாட்டீங்க. ஆண்டு அதை நடத்த மாட்டாரு. எனக்காக ஜெபிங்க பிரதர், எனக்காக ஜெபிங்கன்னு தான் சொல்றியே தவிர ஆண்டு சமூகத்துல ஒன்றை விட்டு கொடுன்னு ஆண்டு சொல்றாரு. நீ அந்த மகிழ்ச்சியில களி கூறு, அந்த அன்புல களி கூர்ந்து பாரு. ஒரு 2 நிமிஷம் அந்த கோபத்தை, அந்த போராட்டத்தை, அந்த எரிச்சலை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, அந்த கவலையை தூக்கி வீசிட்டு, இந்த விஷயம் எப்படி நடக்கணும்ல போராட்டத்தை தூக்கி வீசிட்டு, அந்த குழப்பத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு ஆண்டோட அன்புக்குள்ள ஓடிவா பார்ப்போம். ஆவியானவர் உன் கரத்தை பிடிச்சு தூக்குறாரு, உன் கரத்தை பிடிச்சு தூக்குறாரு. உன் மேல இரக்கமா இருக்கிறாரு, உன் மேல பிரியமா இருக்காரு. ஓடிவா தெய்வ ஜனமே, ஓடிவா ஆண்டு சமூகத்துல ஓடிவா. ஒரு தாய் அணைக்கிறது போல உன்னை அணைக்கிறாரு. சேர்ந்து சொல்லுவோமா? உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எல்லாரும் சேர்ந்து உந்தனின்
பிரசனமே. வந்துட்டீங்க அப்பா கிட்ட வாரீங்க. ஓடி வாங்க அப்பா கிட்ட ஓடி வாங்க. அப்பா உங்களை அணைச்சுக்கிடுவாரு. ஏசப்பா உங்களை அணைச்சுக்கிடுவாரு. அந்த ஆணிப்பா இந்த கரத்தினால ஏசப்பா உங்களை அணைக்கிறாரு. நீக்கா ராபா பாஷா காத்தா ராபா. அந்த கவலையை மறந்துரு மகனே. உன் பிள்ளையை ஏசப்பா பார்த்துக்கிடுவாரு. நீக்கா ராபா ஷகா ராபா. நீக்கா ராபா ஷகா ராபா. ஏசப்பா கைவிட மாட்டார் மகனே. உன் பிள்ளையை கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை கைவிட மாட்டாரு. நீ பயப்படாத. அவர் எப்படி கைவிடுவாரு? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் மகளே? ஆண்டோடைய உள்ள எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என் பிள்ளை என்ன விசுவாசிக்கலையே, இத்தனை வருஷமா என்ன ஆராதிக்கிறானே, ஆனாலும் என்ன நம்பலையே. நான் அப்படிப்பட்ட கெட்ட தகப்பனா? நான் மீனை கேட்டா பாம்பை தருவேனா? ஆமீன். பிள்ளைகளாக்கி உங்களுக்கு நான் தேலை கொடுப்பேனா? நான் ஏதோ ஒரு விஷயத்தை தரலனா அது உன் நல்லதுக்கு தான் மகனே. ஏதோ ஒன்று உனக்கு நான் தரலனா அது உன்னுடைய டைம் வரல மகனே. மகளே. ஏதோ ஒன்று நான் உனக்கு தராமல் இருக்கிறேன். உன் அப்பா ஆகியனா உனக்கு கெட்ட விஷயத்தை செய்வேனா மகனேன்னு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு. நீக்கா ராபா ஷகா தானா ராபா. ஓ ராபா பாபா பாபா. உள்ளமெல்லாம் ஓடி வந்த தேவ ஜனமே, ஆண்டுடைய அன்போடு நிரப்புது உந்தானே. அது போதும் அப்பா. உள்ளமெல்லாம் ஆண்டவர் உன்னை குணப்படுத்துறார். அவர் உன்னை அணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு உன்னை நிரப்பி கொண்டிருக்கு. உன்னை கட்டி பிடிச்சிருக்கிறாரு பிள்ளையே. தேவ பிள்ளையே, உன்னை அன்புனால மூடிட்டாரு. நீ கவலைப்படாத பிள்ளையே. ஆண்டவர் உன் கவலையை மாத்துறாரு. உன் வியாதியை மாத்துறாரு. உன் சிறையிருப்பை மாத்துறாரு. உனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு கவலைப்பட்டல. உன்னை அணைச்சு கொள்றாரு. வாஞ்சிக்குதே. ஒரு நாள் அருமையான மார்ட்டின் லூத்தர் ரோட்ல நடந்து போகும் பொழுது குளிர்ந்த தேசத்துல குளிர்ல நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாத்தாவை பார்க்கிறாரு. அந்த அருமையான தாத்தாவை பார்க்கும் பொழுது அவருடைய கோட்டை கடத்தி அந்த கோட்டை பாதியா கிழிச்சு அந்த குளிர்ல நடுங்கி கொண்டிருந்த அந்த வயதான முதியவருக்கு அவருடைய கோட்டை பாதியை கிழிச்சு அவருக்கு மேல போட்டு அதை சுத்தி அந்த மார்ட்டின் ஐயா அந்த வயதான தகப்பனை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அவர் அப்படி நடந்து போகிறாரு. ஏன்னா இவருடைய வீடு ரொம்ப தூரம். அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு நடந்து போறாரு. பாதி கோர்ட்டு உண்டுல்ல, பாதி மேலாடையை பொத்தி கொண்டு பாதி அந்த ஏழைகிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிட்டு கதவுக்கு பின்பாக திரும்பும் பொழுது அவருக்கு முன்பதாக ஒரு காட்சி உருவாகிறது. அந்த காட்சியில ஆண்டவராகிய இயேசு பாதி கோட்டை மூடிக்கொண்டு குளிர்ல நடுங்கின வண்ணமாக அவர் அறையில வந்து நின்னது இயேசுவாக இருந்தது. தேவ பிள்ளையே, மார்ட்டின் ஐயா சொன்னாரு, ஆண்டவரே, அந்த ரோட்டின் ஓரத்துல ஒரு வயசான தகப்பனை போல காட்சி அளித்தது நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்னுடைய முழு கோட்டையும் தந்திருப்பேனே ஆண்டவரே, எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை கைவிட மாட்டாரு. உன்னை அணைச்சு கொள்றாரு. உன் ஏக்கங்களை எல்லாம் அப்பா பார்த்துக்கிடுவாரு. உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. உன் குடும்பத்தை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் புலம்பல் வருதோ நீ துதிக்க ஆரம்பி. எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்பாவை பார்த்து துதிக்க ஆரம்பி. உன்னை அவர் கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, நீ எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரை தொட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த அருமையான ஜெபத்துல அவருடைய அன்பு ஒன்று நிரப்பி கொண்டிருக்கு. அவருடைய அபிஷேகம் ஒன்று நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆறுதல் உன் மேல இறங்குது. அவருடைய அணைக்கும் கரம் உன் மேல இறங்குது. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு தெரியுமா? என் பிள்ளைகளெல்லாம் என் சத்தத்தை கேட்டு ஓடி வருது. ஆடுகள் எல்லாம் ஆண்டு சத்தத்தை கேட்டு ஓடி வருது. அந்த அன்புக்குள்ள வருது. தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு திடீர்னு வருவார் என்றால் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவ ஜனமே, உன் வியாதி அந்த வருகையில உன் கூட வராது. உன் வீடு கட்டலேன்னு உள்ள கவலை அது அந்த உலகத்தோட முடிய போகுது. அந்த போராட்டம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த உபத்திரவத்தை குறித்து கவலையா இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடாதீங்க.
அந்த அப்பாவுடைய அன்பை இழந்துடாதீங்க. இந்த பாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக அன்று வச்சிருக்கிறாரு. அந்த பாடுகளை ஏற்ற நேரத்தில் உங்களை விட்டு கலத்திடுவாரு. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சீர்படுகிறதற்காக, நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்காக, உங்களை பலப்படுத்துறதுக்காக, உங்களை நிலைநிறுத்துகிறதுக்காக கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் இந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போறாரு. அதனால நீங்க சீர்படுவீங்க, நீங்க ஸ்திரப்படுவீங்க, நீங்க பலப்படுவீங்க, உங்களை நிலைநிறுத்துவாரு. நீங்க ஒரு அதிபதியாக, ஒரு எஸ்தராக, ஒரு ராணியாக, ஒரு ராஜாவாக கர்த்தர் உங்களை நிப்பாட்டணும்னா, அவன் உயர்ந்த இடத்துல கொண்டு போகணும்னா, யூ சுட் பி டெஸ்டட். நீங்கள் பரீட்சையை தாண்டி வந்தவர்களாக தான் நிற்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரீட்சையை தாண்டாத யாராலையும் உயரத்தில் போக முடியாது. பரீட்சையில ஜெயிக்காத யாராலையும் உயரத்தில் போக முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய உபத்திரத்துல யோபுவை போல வியாதியில இருக்கலாம், சிம்சோனை போல ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கலாம், யோசேப்பை போல பரிசுத்த போராட்டத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விட்டுருக்கிறாரு. அந்த போராட்டம் முடிவில் உன்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஒருவேளை சாத்ராக் மேசாக் போல ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் நீ ஒரு ஆளா நின்று கொண்டிருப்ப. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பலப்படு, நீ உலக விஷயத்துல தலையிடாத, உலக காரியத்துல ரொம்ப தலையிடாத, ஆண்டவர் மேல உள்ள அன்புல குறைஞ்சிடாத, ஆண்டவர் மேல உள்ள அபிஷேகத்துல குறைஞ்சிடாத. பெற்றுக்கொள் மகனே, ஒரு விசேஷித்த அபிஷேகம் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இறங்குது. எத்தனை வருடமானாலும், 40 வருடம் ஆனாலும், 30 வருடமானாலும் இந்த ஆதி அன்பை விட்டு விடாதே, இந்த ஆதி அபிஷேகத்தை விட்டு விடாதே. இதுதான் உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. யாருமே உன் கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் உனக்குள்ள போட்ட அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பு உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும், உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு வரும். தேவ பிள்ளையே, அப்படி ஆண்டவரோட இணைந்து ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஏசாயாவை நாவை தொட்ட ஆண்டவர் உன் நாவை தொடுகிறார். பெற்றுக்கொள்ள அக்கினியை, பெற்றுக்கொள்ள ஒரு மகிமையை உன்மேல் இறங்குது. ரீகாபா ராகா தண்டா ரபா. எஸ்தர்ன்னு சொல்லுகிற ஒரு சகோதரி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. லீகா ரபா பிரிஸ்கிலான்னு சொல்ற ஒரு சகோதரி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. லீகோ ரோசியா டல ரபா ஆரோன் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷகா தன ரபா. வெங்கடேஷ் சொல்லுகிற ஒரு சகோதரன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஸ்டெல்லான்னு சொல்லுகிற சகோதரியே கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஜாஸ்மின் சொல்லுகிற சகோதரி கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். உங்க வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும். லீகா ராபா ஷகா தானா ராபா. நான்சின்னு சொல்லுகிற ஒரு சகோதரி மேல கர்த்தர் இறங்குறார். லீபா ராகா ஷியாண்டல ரபா. ஸ்மைலி கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறார். ஸ்மைலின்னு சொல்ற சகோதரி மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அருமையான தேவ ஜனமே, உன் குடும்பத்தில் தேவ ஆவியானவர் இறங்குகிறார். தேவ ஆவியானவர் இறங்குகிறார். எசேக்கியான்னு சொல்லுகிற ஒரு சகோதரன் கர்த்தர் இறங்குகிறார். இந்த வீடியோவை நீங்க இந்த வீடியோ லைவ் முடிஞ்ச பிறகு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் லைவ் முடிஞ்ச பிறகு நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது உன்னை நோக்கி தான் வருகிறது. கர்த்தர் உன்னை அம்பாக மாற்றுகிறார். ஆமென். அவருடைய சித்தத்தை பெர்ஃபெக்டா செய்கிற ஒரு அக்னி அம்பாக ஆண்டவர் ஒரு ஃபயர் ஏரோவா மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த 100 நாளில் உன்னை மோல்டு பண்ணும், உன்னை உருவாக்கும். நீ இருக்கிற இடத்துல உன் உள்ளான மனுஷன் மாறிடுவான். அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, இந்த அக்கா தானே அழுதுகிட்டு இருந்தாங்க, இந்த அண்ணன் தானே அழுதுகிட்டு இருந்தாங்க, ஏதோ பிரச்சனையை குறித்து கவலையில் இருந்தாங்களே, இவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு யோசிக்கத்தக்கதாக கர்த்தர் உன் உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி, உன் ஃபியூச்சரை உன் கண்ணில் காண்பித்து, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதை தரிசனமாக உனக்கு காண்பித்து, சொப்பனங்களாக காண்பித்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய அன்புல வந்துட்டீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க அன்புல வந்து நீங்க அந்த அன்பின் பிரசனத்தை உணர்ந்து மனமகிழ்ச்சியா இருங்க. அந்த மனமகிழ்ச்சி தான் எல்லா போராட்டத்தை ஜெயிக்கும் ஒரு ஔஷதம், ஒரு நல்ல மருந்து. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். சத்துரு இன்னைக்கு அந்த பலனை திருடிட்டான், உங்க மனமகிழ்ச்சியை திருடிட்டான். நீங்க கவலையின் பாடலை பாட ஆரம்பித்து விட்டீங்க. சந்தோஷத்தின் பாட்டை பாட வேண்டிய தேவ ஜனங்கள் போராட்டத்தை மாற்றணும் என்று கவலையின் பாடலை பாட வைத்துட்டான் சாத்தான். ஆண்டு சொல்றாரு, அந்த போராட்டத்தின் மத்தியில நீ ஆண்டவரை உயர்த்து, தேவ நாமம் மூலமா மகிமைப்படும். ஒரு செங்கடல் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம செங்கடலை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு.
இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உள்ள ஒரு போராட்டத்தினால தான் உன் ஜென்ரேஷனுக்கு நீ யாருன்னு தெரியும், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரியும். அதனால பாடு வேண்டான்னு சொல்லாத. அந்த பாடின் மத்தியில் அந்த பாடை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார் என்று நீ அந்த பாடை பார்த்து முழங்கணும். அருமையான ஜார்ஜ் முல்லர் ஐயா சொன்னாரு, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நீ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லாத. அந்த பிரச்சனையை பார்த்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாருன்னு அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுன்னு சொன்னாரு. இதை தாங்க தாவீது செஞ்சான். எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு கோலியாத்தை பார்த்து சொல்லலை, அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லலை, அந்த கரடியை பார்த்து சொல்லலை. அவன் மாறாக என்ன தெரியுமா சொன்னான்? நீயோ கோலியாத்தே உன் ஆயுதத்தை நம்பி வந்திருக்கிற, நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய உன்னதமான தேவனை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த காலத்துக்குள் காலை வைத்தான். அவன் கால் வைக்கும் பொழுது, அவனுடைய சிறிய கால்கள் அந்த காலத்துக்குள் வைக்கும் பொழுது, அந்த பாளையத்துக்குள் வைக்கும் பொழுது, அந்த பெரிய ஆண்டவருடைய கால்கள் இறங்கினது. தூதர்கள் இறங்கினார்கள். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் உனக்காக இறங்குவார். அந்த கோலியாத்தை கீழே விழ வைத்தார். அந்த கோலியாத்தை சாஷ்டாங்கமா விழ வைத்தார். தேவனுக்காக நீ நிப்பாய் என்றால் எல்லா காரியமும் வரலாறாக மாறும். உன் சோதனை சாதனையாக மாறும். அதனால போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய ஆண்டவரை உன் வாழ்க்கையில கூப்பிட்டு அந்த போராட்டத்துக்கு முன்பதாக சொல்லு, அந்த போராட்டத்தை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார்னு நீ சாதித்து காட்ட கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதனால அருமையான ஜார்ஜ் முல்லர் ஐயா சொல்லுகிறது போல, எனக்கு பெரிய போராட்டம் இருக்கு என்று சொல்லாமல் பெரிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்ல பழகுவோம். நம்ம தூக்கத்துல கூட தட்டி எழுப்பினாலும் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அழாத தேவ பிள்ளையே. பிரச்சனையை ஜெயிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் விரட்டுகிற ஒரு பெரியவர் என் கூட இருக்கிறார்னு அந்த பிரச்சனையை பார்த்து சொல்ல சொல்ல சாத்தான் பாப்பான், இவளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து இன்னொரு பிரச்சனையை கொடுத்தாலும் இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, இவ சந்தோஷத்துல இருக்கிறா, இனி இவளுக்கு பிரச்சனை கொடுத்து ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி உன்னை விட்டு ஓடி போயிருவான். நீ ஒரு பிரச்சனைக்கு அழுதனா அவன் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவான். எத்தனை பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிக்கிறீங்க? உங்க மனமகிழ்ச்சி தான் உங்க மருந்து, உங்க மனமகிழ்ச்சி தான் உங்க பலன். அதை மட்டும் விட்டு விடாதீங்க தேவ ஜனங்களே. இந்த அருமையான 12வது நாள்ல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. வெறும் இந்த 12 நாள்லயே அநேகருடைய ஆவியெல்லாம் ஜொலிக்க ஆரம்பித்துட்டு, அநேகருடைய ஆவி அனலாக ஆரம்பித்து விட்டது. அநேகருடைய குடும்பத்துக்குள்ள விடுதலை வர ஆரம்பித்து விட்டது. எத்தனையோ சாட்சிகளை நான் பார்க்கிறேன். தேவன் குடும்பங்கள் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்னு எத்தனையோ பேர் சாட்சிகள் போடுகிறாங்க. தேவ ஜனங்களே, இந்த 100 நாளுடைய சிறப்பு அடியனுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தது வேற ஒன்றுமே இல்லை. சாயந்தரம் 6 மணிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும் அடியன் ஜெபிப்பேன். இதுதான் என்னுடைய 100 நாளின் வழக்கம். நான் ஒரு நேர உபாசத்தோடு நான் ஜெபிக்கிற அந்த 6 மணி டு 2 மணி வரைக்கும், அந்த மாலை நேரத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் நான் உபவாசத்தில் இருப்பேன். தேவ பிள்ளையே, நீ உபவாசிக்க முடியாவிட்டாலும் அதிக நேரம் ஜெபிக்க முயற்சி பண்ணு. உனக்கு டைமே இல்லைன்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் இந்த 1 hour உனக்கு ஜெபமா இருக்கணும். மற்ற நேரம் எல்லாம் உன்னால முடிந்த லெவல் ஜெபம் பண்ணு.